உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்ல இவளுக்கு பாக்கெட்லாம் போட்டு வச்சிருக்காளுல, இதுக்கெல்லாம் என்ன விலை என்ன லாபம் எல்லாம் தெரிஞ்சு போடுதாவளா? அண்ணே போனே எசகிக்கு நீதான் சொல்லி தரணும். அவ இப்பதானே கடை போட ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு நல்லது கெட்டது நாளையும் நீதானே சொல்லி தரணும். அது சரிதான். இல்ல இசுகி பொருள்லாம் ஸ்டிக்கர் ஒட்டாமே அடிக்க வச்சிருக்கீங்களா? புதுசா ஒரு பாக்கெட் போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டிக்கர் ஒட்டாண்டாமா எல்லாத்துக்கும் விலை போட்டி. அண்ணே பாக்கெட் போட்டு முடிச்சதுமே ஸ்டிக்கரை ஒட்டிடுவேண்ணே. எல்லாமே ரெடியா தானே இருக்கு. ஏம்ல என்ன பொருளுக்கு என்ன விலை என்ன லாபம்னு உனக்கு எப்படில தெரியும்? ஏன் தெரியாம? நம்ம கடையில எந்தெந்த பொருள் எந்தெந்த மாதிரி விலையில விக்கன்னு நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். அது தவிர 3 மளிகை கடையிலயும் அந்த சூப்பர் மார்க்கெட்லயே போய் ஒவ்வொன்னு எந்தெந்த விலைன்னு சொல்லி பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். ஏத்தா விலைய பார்க்காமலே உனக்கு என்ன விலை விக்கணும்னு தெரியுமா? அண்ணன் வியாபாரத்தை அப்பப்ப பார்த்துட்டு தானே நான் இருந்தேன். இந்த ஆறுன வேகமா விக்கணும்ல. சோப்பு மளிகை எண்ணெய் பருப்பு தின்பண்டம் இதுலலாம் ரொம்ப லாபம் வைக்க கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு ஐட்டத்துக்கு 50 காசு வச்சாலே போதும். அடே எப்பா எசகி பின்றிய இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த டூத் பேஸ்ட் ஷாம்பு தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்த்தே லாபம் வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப மெதுவத்தே போகும். பாக்கெட்டுக்கு 1 ரூபா வச்சாலே போதும்ல. அண்ணே எசகி வேற லெவல்ல பேசுதானே. இவன் வேற. இதை தவிர மெதுவா விக்கிற பொருள் இருக்குல்ல, சீப்பு மூஞ்சுக்கு போடுற பவுடரு பொட்டு இதுக்கெல்லாம் சத்த சேர்த்தே வைக்கலாம். பாக்கெட்டுக்கு 3 ரூபா லாபம் வச்சாலும் ஆரும் அத பெருசா கேள்வி கேட்க மாட்டாவ. இந்த காபி தூள் டீ தூள் இதுல எல்லாம் ரொம்ப கம்மியா தான் லாபம் வைக்கணும். முட்டையில எல்லாம் பைசாவுல தான் லாபம் வைக்கணும். எல்லாத்தையும் வகை வகையா பிரிச்சு நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிடுதேன்னு. அண்ணே நீ 10 வருஷமா கடை வச்சு கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் எசகி ஒரே நாள்ல இறக்கி விடுதானே. ஏம்ல எங்க இருந்துல இம்புட்டியும் கத்துக்கிட்ட? நீ தானே எனக்கு கத்து கொடுத்த. என்ன ஒண்ணு எதை இப்படி பண்ணணும்னு நீ சொல்லி கொடுக்கல. நீ என்ன செய்தியோ அத பார்த்து பார்த்து தானே நான் செஞ்சுக்கிட்டேன். ஏம்ல நீ பள்ளிக்கூடம் தான் போல, ஆனா சின்ன வயசுல இருந்து கணக்குல கில்லாடியில நீயே இப்போ வியாபாரத்திலயும் கலக்க போத. ஆமா, வாழ்க்கையில கோட்டை விட்டுட்டு வியாபாரத்துல கலக்க என்ன பிரயோஜனம்? உட்காந்து ஏதாவது சொல்லிட்டு ஒண்ணுதான் கேடு பா. இல்லை முதல்ல அவனுக்கு கொடு. பசியில கண்ட இடத்துல தட்டிட்டு இருக்காங்க. அண்ணே இந்தாங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்தானே எடுத்துக்க. குடு அவளுக்கு குடுல எனக்கு எடுனே. இசக்கி ஏம்ல வீரா நீ எடுத்துக்கோ. என்னல இது? முதல்ல மாட்ட வேண்டியது செந்தூரம் போட்டா தானே, அது இல்லாம மத்ததெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருக்க. ஐயோ சாமி போட்ட வைக்கணும்னு நினைச்சு மறந்துட்டேன் பாரு. இருட்டி நான் போய் எடுத்துட்டு வரேன். எக்கா எக்கா வேண்டாம், நான் கடைக்குன்னு தனியாவே சாமி போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். சாமியானக்காரன் இன்னும் வரல. அந்த மைக் செட் போறவங்க சாமி படம் கொண்டு வந்துட்டியாமா? நானும் வெட்டுக்கிளையும் சேர்ந்து ஆணி அடிச்சு மாட்டிடுறேன். பரவாயில்லண்ணே, நானே மாட்டிக்கிடுதேன். ஏத்தா செந்தூர ஊரே கும்பிடுற சாமி, அதை நாங்க பார்க்க கூடாதா? ஏன் எனக்குன்னு தனியா ஒரு சாமி இருக்க கூடாதா? உனக்குன்னு தனி சாமியா? என்னடி சொல்ற? ஏன் இருந்தா என்ன தப்பு? ஏத்தா எசகி செந்தூரனை தானே நீயும் கும்பிடுத. சரி, செந்தூரான எந்தெந்த பேர்ல கூப்பிடுவிய? முருகன், குமரன், செந்தில், செவ்வர் கொடியோன், கார்த்திகேயன், கண்ட, சண்முகம். சரியா சொன்னீங்க. உங்களுக்கு தான் செந்தூரானா சம்முவோம், ஆனா எனக்கு சம்முவம் தான் செந்தூரா. ஏம்ல என்ன சொல்லுத நீ? சம்முவம் தான் என்னோட சாமி. அந்த போட்டோவை தான் இங்க கொண்டாந்துருக்கேன். என்னல பேசாவ?
எங்களுக்கும் காட்டு உன் சாமி என்னன்ட்டு. என்னத்த சொல்ல? இல்ல கொட்டிக்கறி, இதுக்கு சாமி போட வைக்க வேண்டிய இடத்துல ஏன் போட்டு வச்சிருக்க? உனக்கு என்ன? இது என்ன உன் கடையா? இது ஏன் கடை. இதுல என்ன வைக்கணும் வைக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன் சாமி இப்படிதான் இருக்கும். உன் சாமியை நீ கும்பிடு, என் சாமியை நான் கும்பிட்டுக்கிடுதேன். தள்ளு. என்னன்னு அப்படி பாக்குத? இது என்னோட மளிகை கடை. உனக்கு போட்டியா வைக்கல, உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வச்சிருக்கேன். மனசு இருந்தா வாழ்த்து. உனக்கு போட்டின்னு நீ நினைச்சினா நீ தள்ளியே நில்ல. இல்லை, அண்ணன் தங்கச்சிக்குள்ள என்னல போட்டி? நீ ஜெயிக்காம 6ல ஜெயிக்க போதா? என் தங்கச்சி கிட்ட நான் தோக்குறதும் சரி, என் தங்கச்சி என்னைய ஜெயிக்கிறதும் சரி, அது நான் ஜெயிச்சா மாதிரி இல்ல. நீ வேணா பாரு, பால் போல பெருகி பால் போல தழைச்சு நிக்க போது இந்த கடை. நீ தொட்டது எதுவா இருந்தாலும் தங்கமா மாறும்ல. தேங்க்ஸ் அண்ணா. சும்மா செய்ய. அண்ணே, ஸ்பீக்கர்காரங்க வந்துட்டாங்க உனே. இது வேறயா? என்னல இந்த நேரத்துல வந்திருக்க? உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? எந்த விஷயம்? உன் மருமக மளிகை கடை வைக்க போறாளாம். ஊரெல்லாம் அதான் பேசுறாவ. எனக்கும் தகவல் வந்துச்சுல்ல. இல்ல, இவ அந்த எசக்கிக்கு மாமியாருக்காரி, நீ தாலி கட்டின புருஷங்காரன். 2 பேர்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவளா ஒரு பொட்டி கடை வைக்க போறா. உங்க 2 பேரையும் அவ காக்காசுக்கு கூட மதிக்கல. இல்ல 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 இல்ல, காது தூசி கூட மதிக்கல. இதுதான் அவ உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.